அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த ஒரு வாக்கியத்தை சொன்னால் போதும் நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் பக்கத்திலேயே இருக்க ஆசைப்படுவார். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான். இருந்தாலும் ஒரு சின்ன தமிழ் மந்திர வார்த்தை இதுல கலந்திருக்கு. மந்திரம் கலந்திருக்கிறதுனால குறிப்பிட்ட மதத்தினர் மட்டும் தான் இதை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. அனைத்து மதத்தினரும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மந்திர வார்த்தை எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாது. அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தையும் அந்த வாக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். சரிங்க, யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்குமே நீங்க பயன்படுத்தலாம். குறிப்பாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி, லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே சூப்பரான ஒரு மெத்தட். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வழிமுறைகளுமே ரொம்ப எளிமையாக இருக்கும். ரெகுலரா பார்க்குற உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதே மாதிரி தான் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியமும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே நேரத்தில் அதீதமான சக்தி வாய்ந்த வாக்கியம், பவர்ஃபுல்லான தமிழ் மந்திர சொல்ல அதுல பயன்படுத்தி இருக்கும். இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ன்றதுனால என்னைக்கு வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்க குறைந்தபட்சமாக 15 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை சொல்லணும். அதிகபட்சமாக அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். இந்த வாக்கியத்தை நீங்க பிரிச்சு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் நீங்க சொல்றீங்கன்னா ஒரே ஸ்டெச்ல நீங்க சொல்லி முடிச்சிடணும். காலையில ஒரு 5 நிமிடம், மதியம் ஒரு 5 நிமிடம், மாலை நேரம் அல்லது இரவுல ஒரு 5 நிமிடம்னு டிவைட் பண்ணி சொல்லக்கூடாது. அதை நீங்க பிரிக்காம ஒரே நேரத்தில் சொல்லிடணும். எந்த நேரத்தில் இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பெஸ்டான டைம் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி. இன்கேஸ் நீங்க நைட் ஷிஃப்ட் போறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த நேரத்தில் தூங்குவீங்களோ அதற்கு முன்னாடி குறைந்தபட்சம் நீங்க 15 நிமிடங்களாவது இந்த வாக்கியத்தை சொல்லணும். எண்ணிக்கை இந்த இடத்துல முக்கியம் கிடையாதுங்க. அதாவது இந்த வாக்கியத்தை எத்தனை முறை நீங்க சொல்றீங்கன்ற கவுண்டிங் முக்கியம் கிடையாது. சோ நீங்க நிறைய முறை சொல்லணும்ன்றதுக்காக வேகமா இந்த வாக்கியத்தை சொல்லாதீங்க. பொறுமையா ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கியத்தை நீங்க உணர்ந்து சொல்லணும். எந்த அளவிற்கு நீங்க அந்த வாக்கியத்தை ஃபீல் பண்ணி சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாய் விட்டும் இந்த வாக்கியத்தை சொல்லிக்கலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இன்கேஸ் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை பயன்படுத்த முடியாதவங்க, எந்த டைம்ல உங்களுடைய மனம் அமைதியாக இருக்குமோ, ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். எத்தனை நாட்களுக்கு சொல்லணும்னு பார்த்தோம்னா, குறைந்தபட்சம் 21 நாட்கள் நீங்க சொல்லிட்டு வரும்பொழுது ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும், உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற எண்ணம் தீவிரமடையும். அடிக்கடி உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்ற இந்த வாக்கியம் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னு. 21 நாட்களுக்கு பிறகு இதை சொல்லக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க சொல்லுங்க. பட் முதல் 21 நாளைக்கு நீங்க பிரேக் எடுக்காம சொல்லணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதை பயன்படுத்தலாம். இந்த வாக்கியத்துல ஒரு சின்ன தமிழ் மந்திரம் கலந்திருக்குன்னு நான் சொன்னேன். இதன் காரணமாக பெண்களாக இருந்தீங்கன்னா தீட்டு நேரத்தில் பிரேக் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரண்டா நீங்க 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகளை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இதையும் சேர்க்க வேண்டாம். ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது கரண்டா நீங்க எந்த ஒரு மெத்தடுமே ஃபாலோ பண்ணலனா இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். சரி, வாங்க அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லிட்டு இந்த வாக்கியத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். பெயர்னு போட்டிருக்கிற இடத்துல நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். ஷார்ட் நேம், பெட் நேம் எதை நீங்க பயன்படுத்தினாலுமே அதை நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பெயர் சொல்லி கூப்பிடாதவங்க மட்டும் அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக எந்த நேம்ல கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப அந்த வாக்கியத்தை எப்படி நீங்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு உதாரணத்திற்கு ராஜான்ற பெயரை பயன்படுத்திக்கிறேன். ராஜா, நீ என்னுடன் இருப்பதையே உன் ஆழ்மனம் விரும்புகிறது. நற்பவி நற்பவி. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா, ராணி, நீ என்னுடன் இருப்பதையே உன் ஆழ்மனம் விரும்புகிறது. நற்பவி நற்பவி. இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய நீ என்னுடன் இருப்பதையேன்ற அந்த வார்த்தையை நீங்கள் என்னுடன் இருப்பதையேன்னு கூட போட்டுக்கலாம். இன்கேஸ் வயசுல பெரியவங்களுக்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள்னு கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நாம் பயன்படுத்தி இருக்கும் தமிழ் மந்திர வார்த்தை நற்பவி. இந்த நற்பவி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம்
நல்லது பலிக்கட்டும். இந்த நற்பவின்ற வார்த்தைக்கு நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கு. இந்த வாக்கியத்தோட முடிவுல நற்பவி நற்பவின்னு நீங்க சொல்லும் பொழுது இந்த வாக்கியம் உடனடியாக ஆக்டிவேட் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷனோட இந்த வாக்கியத்தை உணர்ந்து சொல்றீங்களோ அவ்வளவு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த நற்பவின்ற வார்த்தையோடைய பலன்களை பற்றி நம்ம டிவைன் ரூட் சேனல்ல நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்க அதுல போய் செக் பண்ணி பாருங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.